Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த சாப்டரில் டார்க் ஆன் அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் எலக்ட்ரிக் டைபோல்னால் என்னங்கிறத பற்றியும் இதே பிளேலிஸ்ட்டில் நான் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் சில வீடியோஸில். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட்குள்ளே போகலாம். டார்க் ஆன் அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்குதுன்னு நாம் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் அந்த ஸ்பேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட், அதோட அளவு, அதே மாதிரி அதோட டைரக்ஷன் அந்த ஸ்பேஸில் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே சேம் வேல்யூவாக இருந்தால் அதை தான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் போட்டு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது ஃபிசிக்ஸில் இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற ஒரு கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அதை நம்ம இந்த மாதிரி பேரலல் லைன்ஸாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலை இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைபோலில் -q இங்கே இருக்குது, +q இங்கே இருக்குது. சரியா? ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் டைபோல். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அதோட சென்டர் O. ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோலை இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட தீட்டான்னு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வச்சுருக்கோம். ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த -q-க்கும் இந்த +q-க்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் 2l அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ -q-க்கும் +q-க்கும் நடுவில் இருக்கிற அந்த தூரம் 2l, அதாவது டைபோல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோலை இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோலில் உங்களுக்கு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இப்போ வெளியே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்ரெடி இருக்குது. இங்கே நான் இந்த டைபோலை வச்சதும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா +q, இந்த +qங்கிற சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த -qங்கிற சார்ஜும் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ ரெண்டு சார்ஜஸும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்டர்னலாக வச்சிருக்கிற இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அதாவது q × E அப்படி தான் இருக்கும். பட் இது +q, இது -qங்கிறதுனால இந்த +q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இந்த -q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸோட டைரக்ஷனும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ரெண்டு சார்ஜோட மேக்னிடியூடும் ஈக்குவல் தான். நான் பொதுவாக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த ஃபோர்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன் தெரியும். அது என்ன அப்படின்னா F = q × E. சரியா? ஸோ அந்த ரிலேஷன் படி இந்த டைபோலில் இருக்கிற இந்த சார்ஜும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது டியூ டு திஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் அதோட டைரக்ஷன் வேறையா இருக்குது. ஸோ பொதுவாக சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கேஸில் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகாது. என்ன காரணம்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் +q மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் -q மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் வேறு டிரெக்ஷனில் இருந்தாலும் அது ரெண்டும் சேம் பாயிண்டில் இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த +qல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சப்போஸ் இந்த டிரெக்ஷனில் இருந்தால் -qல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த டிரெக்ஷனில் இருக்குது. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் வேறையா
இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ஆகாமல் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைபோலை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு காரணமான ஒரு டார்க்கை கிரியேட் பண்ணும். சரியா? இந்த டைபோலை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு காரணமான ஒரு டார்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் சேர்ந்து கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ டார்க்னா என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு பாடியை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்க்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த டார்க் உங்களுக்கு எதனால கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். அது எதனால வருது? இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வருது. ஸோ அந்த டார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோங்கிற லெட்டரால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டார்க்குக்கு பொதுவாக ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஏன் வந்து எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக டார்க்குங்கிறது எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐ மீன் வந்து இந்த கேஸை பொறுத்தளவு உங்களுக்கு ரெண்டு சார்ஜஸ்லையும் ஆக்ட் ஆகுறது ஈக்குவல் ஃபோர்ஸுங்கிறதுனால நம்ம இங்கே என்ன போட்டோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஏன்னா ரெண்டு சார்ஜ்லேயும் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸும் மேக்னிடியூட் வந்து சேம் தான், டைரக்ஷன் தான் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டிரெக்ஷனில் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் இந்த டிரெக்ஷனில் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேருந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணோம்னா இந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, இந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நாம் இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆங்கிள் ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு வந்து அப்படியே ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட். அதுதான் இங்கே உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம சைன் தீட்டா இதை வச்சு சொல்லலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட். சரியா? ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டென்யூஸ். ஹைபோட்டென்யூஸ் இங்கே வந்து 2l. சரியா? ஸோ இந்த ஆப்போசிட் சைடு வந்து என்ன அப்படின்னா இதுதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸஸ். ஸோ அப்போ அது வந்து என்னவா வரும் அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு அப்படின்றது 2l sin தீட்டான்னு சொல்லி வரும். 2l sin தீட்டா அதுதான் இங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ்னு சொன்னேன். ஃபோர்ஸோட அந்த வேல்யூ வந்து QE இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 2l sin theta அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் 2l sin theta டார்க். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா இந்த டார்க் ஈக்குவல் டு Q இன்டூ 2l இன்டூ E sin thetaன்னு எழுதிக்கிறேன். இந்த Q இன்டூ 2l என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ அதை வந்து Pங்கிற லெட்டரால் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டோ ஈக்குவல் டு PE sin தீட்டான்னு வரும். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வெக்டார்ஸ் தான். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டும் வெக்டார் தான், எலக்ட்ரிக் ஃபீல்டும் வெக்டார் தான். ஸோ அதனால் இந்த சைன் தீட்டான்னு இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெக்டார் ப்ராடக்டாக எழுதலாம். டோ ஈக்குவல் டு P கிராஸ் E. சரியா? டோ ஈக்குவல் டு P கிராஸ் E. ஸோ டோ ஈக்குவல் டு P கிராஸ் Eங்கிறது தான் டார்க் ஆன எலக்ட்ரிக் டைபோல் என்ன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எக்ஸ்பிரஷன். இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டோ ஈக்குவல் டு PE sin தீட்டான்னு இருக்குது. இப்போது இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு மாற மாற இந்த டார்க்கோட வேல்யூ உங்களுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து தீட்டா வந்து 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க. தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் டோ என்னவா வரும்? sin 0ன்னு வரும். sin 0வோட வேல்யூ என்ன? 0 இல்லையா? ஸோ அப்போது தீட்டா 0னா டோவும் 0 தான். சரியா? அப்போ தீட்டா 0னா என்ன அர்த்தம்? இந்த டைபோல் அப்படியே இந்த ஃபீல்டு மேலே இப்படி இருக்கும். ஸோ தீட்டா 0 ஆயிடுச்சு அப்படின்னா டார்க்கே இருக்காது. டார்க் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சதுனால இந்த டைபோல் இப்போ என்ன ஆகாது? ரொட்டேட் ஆகாது. டார்க் வந்து 0 ஆகிட்டதுனால. டார்க்குங்கிறது ரொட்டேஷனுக்கு காரணமான ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே 0 ஆகிடுச்சு. ஸோ வந்து அந்த டைபோல் வந்து அப்படியே எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட அலைன் ஆகி அப்படியே நின்றும்.
அதில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இருக்காது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் அந்த டைபோல் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். சரியா? ஏன்னா தீட்டா 0 அப்படிங்கும்போது இந்த என்டையர் டார்க்கும் 0 ஆயிடுறதுனால இந்த டைபோல் இப்போ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஸோ செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. சரியா? தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரினா அந்த டைபோல் வந்து அப்படியே இந்த மாதிரி இருக்குது. சரியா? இதுதான் அந்த டைபோல்னு வச்சுக்கோங்க. ஃபீல்டு வந்து ரைட் சைடில் இருக்குது. அப்போ அந்த டைபோல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி 90 டிகிரியில் இருந்தால் சைன் 90 வரும். சைன் 90யோட வேல்யூ உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லையா? 1 இல்லையா? சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ டார்க் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா பிஇ அது வந்து மேக்ஸிமமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ டார்க்கோட வேல்யூ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 90 டிகிரி அந்த டைபோல் இருந்தால் அந்த டார்க்கோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன பண்ண பார்க்கணும்னா அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு கொண்டு வர பார்க்கும் இல்லையா? ஸோ அப்போது இந்த கேஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த கேஸ் டார்க் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கிற காரணத்தினால அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒரு சம் சார்ட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ் பொசிஷனில் இருக்கும். எப்படின்னா அந்த டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுனால அப்படியே என்ன பண்ண பார்ப்போம்னா இதை வந்து ஈக்குலிபிரியம்க்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது மூணாவது கேஸ் தீட்டா வந்து 180 டிகிரி. தீட்டா 180 டிகிரினா இந்த டைபோல் வந்து அப்படியே இந்த பக்கம் சாஞ்சிருக்கும். ஸோ இதை நான் எப்படி வச்சிருக்கேன் இல்லையா? அப்படியே இந்த பக்கம் இந்த ப்ளஸ் கியூ இந்த பக்கம் வந்துடும், மைனஸ் கியூ இந்த பக்கம் வந்துடும். அப்படி இருந்தால் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 180 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த டோவோட வேல்யூ, சரியா, டோவோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் 0 ஆகும். ஆனால் இங்கே அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இருக்கும். சரியா? அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஏன்னா அந்த பொசிஷனில் அதால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சரியா? ஸோ வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து டார்க்கான எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.